நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் கூட தேவன் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிரும்படியான ஒரு நல்ல தருணத்தை தந்ததற்காக அவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் என்னிடத்திலே ஆழமாக பேசினது ஜெப வாழ்க்கை. ஜெபமில்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை ஒரு உன்னதமான வாழ்க்கையாக ஆக்கார். ஜெபிக்கிற ஜெபம், என் ஜெபத்தை கேட்கிறார் எனக்கு அருகிலார்னு ஒரு பக்தன் பாடுவான். நம்முடைய ஜெபம் நம்ம வேண்டுதல் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். அதனால் முதல்ல இந்த வார்த்தைகளை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஜோஸ்வா டிவி மகிமையின் நேரத்தின் மூலமாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. சமாதானம், சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று ஒவ்வொருவரும் சொல்லத்தக்க விதத்திலே நீங்கள் பெரிய காரியங்களை செய்யப்போவதற்காக நன்றி. உங்களுடைய கரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். அதிசயங்கள், அற்புதங்கள் அவள் வாழ்க்கையில் நடைபெறட்டும். ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஒரு வீணான வாழ்க்கை என்பதை அவர்கள் உணர்ந்து அதிலும் ஆழமான ஜெபத்திலே அவர்கள் ஈடுபட நீங்கள் கிருபை தாருங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பரேசுவின் மூலம் ஜெபங்களின் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமீன். நம்ம ஆழமான ஜெப வாழ்க்கையின் அனுபவத்துக்கு வேணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா படிப்படியாகத்தான் நம்ம ஆழமான ஜெபத்துக்குள்ளே போக முடியும். எடுத்தேன் கவிழ்த்தேன் இல்லை, எடுத்த உடனே நம்ம ஒரு ஆழமான ஜெபத்துக்குள்ளே போக முடியாது. ஆரம்ப ஜெபம் நமக்கு சிறியதாக இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களே செய்வார். நாம் ஜெபத்துக்கு பண்ணுகிற ஜெபத்தின் பலனை உடனடியாக பார்க்கலாம். ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவோடு கூட நடந்து அவரோடு கூட ஜெபிப்பது என்பது ஒரு மகிமையான, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பதை ஊழியக்காரர் மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். ஏன்னா சின்ன பிள்ளைகளும் கூட அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா முதலாவது நாம் ஆண்டவர் பேரில் விசுவாசமாக இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கிறதுலே அர்த்தமே கிடையாது. எந்த காரியமாக இருந்தாலும் நம்முடைய கண்கள் இயேசுவின் மேல் பதிந்திருக்க வேண்டும். இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். ஏசப்பா, ஏனப்பா எனக்கு இப்படி ஒரு சோதனை, வேதனை, கஷ்டம், கவலை, நம்முடைய கண்ணீர் கவலைகள் எல்லாம் ஆராய்ந்து அறிந்து அதற்கு ஒரு நல்ல பலனை தருகிறவராயிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் ஏன் கலங்க வேண்டும்? நாம் ஏன் பயப்பட வேண்டும்? ஆண்டவர் பெரிய அதிசயங்களை செய்ய அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். வேதாகமத்திலே அவரை நோக்கி பார்த்து பலனடைந்தவர்களை பற்றி அநேக காரியங்களை பார்க்கலாம். எல்லாவற்றிலும் பதில் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயம் இருக்கலாம். ஜெபம் பண்ணுவதில், வேதம் வாசிப்பதில், வேதத்தை தியானிப்பதில் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் ஜெபம் என்பது ஒன்றே ஒன்று தான். ஆனால் ஜெபத்தில் ஆண்டவரோடு கூட நேரடியாக பேசும்படியான ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்டு கொடுக்கிறார். அடிக்கடி மோகனனை சொல்லுவாங்க, ஒரு குடும்பம், வியாபார சம்பந்தமான ஒரு குடும்பம் எனக்கு அறிமுகமாகி என்கிட்ட ஜெபிப்பாங்க. அவங்க மகன் எல்லா கூடுகையிலையும் நான் கலந்து கொள்வேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லுவான். எதிர்பாராத விதமாக அவருடைய தகப்பனார் மறைந்து போய்விட்டார். இந்த மகனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஏன்னா அவனுக்கு அந்த அனுபவம் கிடையாது. மோகனங்களை பார்க்கறான், அண்ணங்கிட்ட சொல்கிறான், கதறான், கண்ணீர் வடிக்கிறான். ஆண்டவர் பாதத்தில் காத்திரு, ஆண்டவற்றை கேளு, நீ ஜெபத்தோடு கூட உன்னுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதலான்னு சொல்லு. ஆண்டவர் உனக்கு ஞானத்தை தருவார், உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்வார் என்று சொன்ன உடனே அவன் எழும்பி ஜெபிக்க ஆரம்பித்தான். ஒரு வாரம் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த
அவருடைய சீமச் சடங்குகள் எல்லாம் முடிந்து அந்த துக்க நிவர்த்தி ஜெபக்கூட்டங்கள் எல்லாம் முடிந்த பிறகு அவன் கடையை திறப்பதற்காக ஜெபத்தோடு கூட சென்று அந்த பூட்டிலே இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சிலுவை போட்டுவிட்டு திறந்த அந்த ஜெபத்தோடு கூட அந்த கடை வியாபாரத்தை ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு புது புதிய காரியங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அவர் தகப்பனார் செய்ததை விட மகிமையாக வல்லமையாக அந்த கடையை அவன் நடத்த ஆரம்பித்தான். வியாபாரம் பெருகியது, வருமானம் கூடியது. இவனால் சிந்திக்கவே முடியவில்லை. ஆனாலும் கூட அவன் ஜெபத்தை விடவில்லை. தினமும் காலையில் எழும்புனவனு முழங்கால் படிட்டு, ஏசப்பா நான் இன்றைக்கி கடையை திறக்க போகிறேன், நீங்கள் தான்ப்பா எனக்கு ஆலோசனை தரணும், நீங்கள் தான்ப்பா நடத்தணும். அந்த ஜெபம் ஆண்டவரோடு கூட அவன் பேசிவிட்டு நடந்ததினாலே ஒரு பெரிய நிறுவனமாகி அநேகருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவிலே அவன் வளர்ந்து விட்டதாக அந்த வியாபாரிகளுக்காக நடத்தக்கூடிய கூடுகையிலே சாட்சி சொன்னதாக அண்ணன் சொன்னாங்க. ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொருவருடைய எண்ணங்கள், நோக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஏன்னா நீ தாயின் கருவில் உருவாக முன்னே அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவர். ஆனால் நம்ம அவரோடு கூட பேசுவது எப்படி? ஜெபம் தானே, வேறு எப்படி பேச முடியும்? தனியாக இருக்கும் பொழுது சிலர் கூட யோசிப்பாங்க. பார்த்திங்கன்னா இப்போல்லாம் செல்ஃபோனில் இதை காதில் மாட்டிக்கிட்டு தெருவில் போகும்போது மாட்டிருக்க கூட சரியாக தெரியாது. என்னடா இவன் யார்கிட்ட பேசிட்டு போகிறான்னு பார்த்தோம்னா செல்லில் வச்சு காதில் மாட்டிட்டு பேசுகிறாங்க. காலங்களை பாருங்கள், ஆண்டவரோடு கூட பேசுவதை மறந்துவிட்டு எப்படியெல்லாம் வாழ்க்கையிலே மனிதர்கள் கெட்டுப்போவதற்கான சூழ்நிலைகளை பாருங்கள். ஆனால் கூட நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரிடத்திலே பேசி அவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்களை வைத்து நாம் கேட்டோமானால் தேவன் உண்மையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏன்னா அவர் நமக்கு ஜெப வாழ்க்கையிலே முன்மாதிரியாக இருக்கிறார். வேதாகமத்தை பார்த்தோமானால் மார்க்கு 1:35 வசனத்திலே இயேசு அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். பாருங்கள், இதை நமக்கு முன்மாதிரியாக அவர் கற்றுத்தருகிறார். அதிகாலையிலே இருட்டோடு கூட எழுந்து உன் வீட்டிலே ஒரு இடத்திலே போய் நீ தனிமையாக இருந்த ஆண்டவரிடத்திலே நீ ஜெபித்தாயானால் அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஏன்னா இயேசு பிதாவின் இடத்திலே வேண்டுவதற்காக அதிகாலையிலே இருட்டோடு கூட எழுந்து ஜெபம் பண்ணினார். ஆனால் நம்ம வேதாகமத்தில் பார்க்கிறோம், அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். பாருங்கள், ஆண்டவர் நமக்கு எவ்வளோ அழகான ஒரு முன்மாதிரியை வைத்து செல்கிறார். அதிகாலையில் எழும்பி நீ ஜெபிக்கிறாயா? உன்னுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது? என்ன காரியத்திற்காக நீ ஜெபிக்கிறாய்? உன் வேண்டுதல் என்ன? உன் விண்ணப்பம் என்ன? ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து கொள்கிறவராக இருக்கிறார். ஆனால் அதே மாதிரி பார்க்கும்போது நாம் ஆண்டவரோடு கூட தனிமையாக தனித்திருந்து ஜெபம் பண்ணுவதை அவர் விரும்புகிறார். பாருங்கள், இயேசுவானவர் அதுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். மத்தேயு 14:23 நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கேயே தனிமையாக இருந்தார். பாருங்கள், அதிகாலையில் இருட்டோடு போகிறார், சாயங்காலம் தனிமையிலே ஆண்டவரோடு கூட ஜெபம் பண்ண அவர் காத்திருந்தார் என்பதை பார்க்கணும். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு சில காரியங்கள். அதிகாலையில் ஜெபம் பண்ணணும், மாலையில் ஜெபம் பண்ணணும். அதற்கு அடுத்து அவர் என்ன நமக்கு சொல்லி தருகிறார் என்று பார்த்தோமானால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:12 பாருங்கள். அந்நாட்களிலே இயேசு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நம்ம ராத்திரி முழுசும் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட மாட்டோம். உடல் பலவீனமானதுன்னு நினச்சோம்னா எப்போமெல்லாம் நம்ம தூக்கத்தில் முழிப்பு வருகிறோம், எழும்பி ஒரு 5 நிமிஷம் நாள் வழங்கல் பட்டு ஏசப்பா அப்படின்னு கேட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடைபெறும். ஏன்னா முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்து சென்றிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி ஜெபத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்று உலகத்திலே நடக்கிற நடவடிக்கைகள், காரியங்கள் எல்லாவும் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஆனாலும் கூட கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி இருக்கிறோம்? சபையிலும் பொது இடங்களிலும் சண்டை போடுகிறது பார்ப்பேன். நானே பேப்பர்களை அநேக செய்திகளை பார்ப்பேன். ஆனால் செல்ஃபோன் திருடியது, கழுத்தில் செயின் அறுத்தது அப்படின்னு சொல்லி பேரை பார்க்கும்போது கிறிஸ்தவர்களை பார்த்து நான் அப்படியே வேதனைப்படுவேன். ஏசப்பா, உடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள்?
வேதாகமத்திலே சொன்ன பிரகாரம் சின்ன வயதிலே அந்த பிள்ளைகளை வளர்த்திருந்தால் இன்று அப்படி இருப்பார்களாக. பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான்னு சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பசங்களை பாருங்கள், வாலிப வயசில் 15 வயசில் கொலை, அடிதடி, இப்படிப்பட்ட காரியங்கள், தற்கொலைகள் சர்வசாதாரணமாகிவிட்டது. ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை நமக்கு அறிவுறுத்துவதற்கு முன்மாதிரியான காரியங்கள் அநேக உலகத்திலே நடைபெறுகிறது. ஆனாலும் கூட மனம் திரும்பாமல், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் நம்முடைய பிறப்பிலே கிறிஸ்தவங்க எங்கள் அப்பா தாத்தையும் பாட்டையும் பூட்டையும் காலத்துலேருந்தே நாங்கள் ஆண்டவரை தவிர வேறு யாரையும் தொடுவது கிடையாது என்று சொல்கிற அந்த வைராக்கியம், அந்தமான வாழ்க்கை தான் நம்மிடத்தில் காணப்படுகிறது தவிர உண்மையான விசுவாசம், உண்மையான ஜெபம் நம்மிடத்தில் இருக்கிறதா? அதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாலையிலே ஜெபம் பண்ணுங்கள், மாலையிலே ஜெபம் பண்ணுங்கள், இரவிலே ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் தனிமையாக இருந்து ஜெபம் பண்ணி பாருங்கள், ஒரு பெரிய அற்புத அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் காணலாம். ஏனென்று கேட்டால், நாங்கள் சாட்சியாக சொல்லணும்னா பல காரியங்களையும் என் வாழ்க்கையில் சொல்லுவேன். தனிமையாக ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்பார். நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக அற்புத அதிசயங்களை ஜெப வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளலாம். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, எங்கள் ஸ்கூலில் வேலை பார்த்த டீச்சர்ஸ் அப்படிங்கலாம் வரும்போது, சார் ஒரு நிமிஷம் எனக்கா ஜெபம் பண்ணுங்க சார்ன்ட்டு வருவாங்க. சாதாரண மனிதன் தான் நம்ம, ஆனால் அவங்களுக்கு ஒரு விசுவாசம், சார் ஜெபம் பண்ணால் நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் மகிழ்ச்சி நடைபெறும் என்று சொல்லி. ஏன்னா நம்ம அப்படிப்பட்டவர்களாய் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறவன்னா நான் முதல்ல சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா நம்முடைய ஜெபம் ஆண்டவர் சமூகத்தில் ஏறெடுக்கும்போது, ஏன்னா நான் முதலே உங்கள்கிட்ட சொன்னேன், ஜெபம் நாம் பண்ணுவதற்கு விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கணும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும், வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசமான ஜெபந்தான் நோய் நொடி விட்டவர்கள், கஷ்டப்பட்டவங்களாம் வராங்களா, நீங்கள் பண்ணினீங்கன்னா அவங்கள விடுவிக்குன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அதே சமயத்தில் கர்த்தருடைய வருகையில் நாம் எப்படி ஜெபம் பண்ணணும் அதையும் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 26:41, மார்க்கு 14:38 இயேசுவானவர் அழகாக சொல்லியிருக்கிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எந்த நேரமும் ஜெபத்தில் விழித்திருக்கணும். தூங்கி கொண்டு ஜெபம் பண்ணக்கூடாது. நம்ம ஜெபத்தில் விழித்திருந்து ஜெபம் பண்ணினோமானால் ஆண்டவர் நிச்சயமாக பெரிய அற்புதத்தை செய்வார். ஏன்னா ஜெபம் நமக்காக மட்டும் பண்ணக்கூடாது, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று தீமோத்தேயு தன்னுடைய அதிகாரத்திலே அழகாக சொல்கிறார். ஏன்னா நமக்காக மட்டுமே நாம் ஜெபித்து கூடாது, எல்லா மனுஷருக்காகவும் நாம் ஜெபிக்கணும். நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களுக்காக, நம்ம கூட வேலை பார்க்குறவங்களுக்காக, நம்ம பக்கத்தில் குடியிருக்கிறவங்களுக்காக, இதை மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற அநேக மாநிலங்களில் 28 மாவட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. 28 மாவட்டங்களுக்காக, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்காக. வட மாநிலத்திலாம் பார்த்திங்கன்னா ஆலயம் இல்லை, ஆண்டவரை தேடுறாங்க. அவங்ககிட்ட இருக்கிற விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கல. ஏன்? நம்ம உலக பிரகாரமான காரியங்களிலே அநேக அக்கறையை செலுத்துகிறோமே தவிர ஆண்டவர் பாதத்திலே காத்திருக்கும் நேரம் எவ்வளவு? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நமக்கு கொடுக்கப்படுவதிலே எவ்வளவு நேரம் ஆண்டவருக்காக செலவழிக்கிறோம்? ஏன்னா தசம பாகம்னு சொன்னால் 2.5 மணி நேரமாக தான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். 2 மணி 40 நிமிஷம், 24 மணி நேரம்னா நம்ம எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக நாம் கொடுக்கிற நேரம் எவ்வளவு? ஏன்னா நாம் நம்முடைய நாட்டுக்காக, நம்மை நாட்டை ஆளுகிற அதிகாரிகளுக்காக, அமைச்சர்களுக்காக கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். ஒரு நல்ல ஆட்சி, ஒரு நல்ல அரசாங்கம் நமக்கு அமையணுங்கிறதுல நம்ம எப்பவும் விழிப்புணர்வோடு கூட இருந்து ஜெபம் பண்ணணும். ஏன்னா நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாக ஆண்டவர் பாதத்தில் வைக்கப்படும். ஏன்னா திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பரிசுத்தவான்கள் கேட்குறாங்க. ஏன்னா வேத வசனங்கள் அறிவிக்கப்படவும்
ஊழியத்திற்கான வழிகளை கர்த்தர் திறந்து கொடுக்கவும், அந்த ஊழியத்தை நிறைவேற்றவும் ஊழியக்காரங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். வட மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக இருக்கிறாங்க, எத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்படுகிறாங்க, எத்தனை பேர் கொடூரமான மரணத்தை அனுபவிக்கிறாங்க. ஏன்? ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற அன்பு, ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல சிலாக்கியம். ஏன்னா நான் உனக்காக மரித்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம பார்த்தோம்னால் வேதாகமத்தில் நிறைய பேரை பார்க்கலாம். நெகேமியா ஒரு நல்ல முன் உதாரணமாக நமக்கு வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நெகேமியாவினுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் பார்த்தோமானால், நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி பிரார்த்தித்தேன். ஏன்னா உட்கார்ந்து அழுது துக்கித்து, ஏன்னா உபவாசித்து, எவ்வளோ அழகாக சொல்கிறேன் பாருங்கள். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 11ஆவது வசனத்தை வர வாசித்து பாருங்கள். நெகேமியாவினுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் பார்க்கலாம். நாம் எப்படி இருக்கிறோம்? பிறருக்காக நாம் ஜெபிக்கிறோமா? ஏன்னா நான் ஹைஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு ஒரு தமிழாசிரியர் இருந்தாங்க, பேர் சோமசுந்தரம். அடிக்கடி சொல்லுவாங்க, டேய் நீங்கள்லாம் படித்து முன்னேறி வாழ்க்கையில் உயரணும்னு நினைங்க, ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் சரி, நம்ம கிராமத்து மக்கள்கிட்டையும் சரி, ஏற்ற வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் மேலே பொறாமை உணர்வோடு தான் இருக்காங்களே தவிர நாமளும் நல்லா இருக்கணும் அவனும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. ஏன்னு கேட்டால், ஏற்ற வீட்டுக்காரன் ஒரு டியூப் லைட்டை மாட்டிட்டான், இல்லை கரண்ட் இழுத்து ஒரு பல்பை மாட்டிட்டான், நம்ம வீட்டில் அரிக்கை லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே பிரகாசத்தை கொண்டு வருவோம்? அவன் வீட்டில் இன்றைக்கி பாருங்கள், அவனும் நம்மளை மாதிரி தானே விவசாய வேலை பார்க்குறான். அவன் இப்படி ஒரு மின்சாரத்தை இழுத்து கரண்ட்டு போட்டானே, லைட்டு விளக்கு போட்டானே, நம்ம எப்படி அதை விட அதிகமாக செய்வது என்று யோசிக்க மாட்டான். ஓஹோ, அவன் வீட்டில் எத்தனை நாளைக்கு லைட் எரியுதுன்னு பார்ப்போம். இப்படி கேடுதலான எண்ணங்கள் தான் உலக பிரகாரமாகிய நம்முடைய மக்களிடத்தில் இருந்து இன்று வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் அநேக சீரழிவுகளை நாம் பார்க்கிறோம். ஒரு நல்ல எண்ணம், நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்காக ஜெபம். ஏன்னா யோபு பார்த்திங்கன்னா, அவன் பிறருக்காக ஜெபித்ததினாலே அவனுடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்டான்னு பார்க்குறோம். இன்றைக்கி நாம் அப்படி பிறருக்காக எத்தனை பேருக்காக ஜெபிக்கிறோம்? எத்தனை மக்கள் இன்றைக்கி ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள், உடுத்துவதற்கு நல்ல உடை இல்லாமல். ஸ்கூலுக்கு போகும்போது தலையில் எண்ணெய் தேய்ச்சி தலையை சீவிட்டு போக முடியாத அளவில் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற பிள்ளைகள் எத்தனை, தகப்பனை இழந்து தாயை இழந்து படிக்கிற பிள்ளைகள் பாருங்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கிற மத்தியிலே தேவனே நம்மளை எவ்வளவாக ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் அவருக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும்? அவரிடத்தில் நாம் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும்? நிச்சயமாகவே உன் வேண்டுதல் கேட்கப்பட வேண்டுமானால் நீ ஆண்டவர் பாதத்திலே காத்திருக்கும் போது உனக்காக, உன்னுடைய குடும்பத்துக்காக மட்டுமல்ல, பிறருக்காக, தேசத்திற்காக, தேசத்தில் உள்ள அதிகாரிகளுக்காக, ஆட்சி செய்கிற அமைச்சர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய அற்புதம், அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். இந்தியாவின் எழுப்புதல் ஒரு பெரிய மாற்றத்தை உலகத்துக்கே கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிங்க. ஆனால் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். நம்முடைய ஜெபமானது ஆண்டவர் சமூகத்தில் வைக்கப்பட்டு ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதலெல்லாம் நமக்கு அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நிச்சயமாக ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபம் பண்ண மறந்துடாங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை கட்டளையிட்டு தருவார். அவர் உங்களுக்கு முன்மாதிரியாக சொன்னது போல அதிகாலையிலே ஜெபம் பண்ணுங்கள், மாலையிலே ஜெபம் பண்ணுங்கள், இரவிலே ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய விண்ணப்பங்கள், ஜெபங்கள் எல்லாம் நிச்சயமாக ஆண்டவரால் கேட்கப்படும். ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புத அதிசயங்களை செய்வார். வேதாகமத்தை வாசியுங்கள், வேதாகமத்தை தியானியுங்கள், தேவனோடு கூட பேசுங்கள். தேவன் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். என்னோடு கூட ஒரு நிமிடம் நீங்களும் ஜெபிக்கும்படியாக, ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக கேட்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட தீர்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே,
ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டது, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு முன்மாதிரியாக சொல்லி, ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற ஜீவன் நீங்கள் அதிசீக்கிரமாய் வரப்போகிறீங்க. உங்கள் வருகையிலே நாங்கள் எதிர்கொண்டு அழைக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தையும் முன்பாக வைத்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் கொடுங்கப்பா. ஆண்டவரே, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான்னு சொன்ன தேவன், உங்களுடைய பாதத்திலே காத்திருந்த அற்புத அதிசயங்களை பெற்றுக்கொள்ள கிருபைதாருங்க. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. ஜெப வாழ்க்கையிலே உறுதியாய் தரித்திருக்க கிருபை செய்யுங்க. ஜெபத்தை பற்றி ஆண்டவர் இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டு உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த உலகத்திலே ஜீவிக்கும்படியான கிருபை தாருங்க. உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.